நாம் மத்தியில் கூட்டணியில் இடம்பெற்று நம்முடைய ஆதரவு பெற்ற அங்கே மத்தியில் அரசு அமைந்தது என்பது உங்களுக்கு தெரியும், பல முறை அமைந்திருக்கு. அப்படி அமைந்த நேரங்களில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த அந்தஸ்தை தேடி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், சென்னையில் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், ஒரகடத்தில் மத்திய தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கிண்டி கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி போன்ற பகுதிகளில் வெளிநாட்டில் இருப்பதைப் போல மிகப்பெரிய மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், சேலம் மோகன் குமாரமங்கல மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்படுத்தியது. கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்களில் உயர் தொழில் ஜவுளி பூங்கா, தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சென்னை, திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சேலம் உருக்காலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், நெசவாளர் துயர் துடைக்க சென்வாட் வரி நீக்கம். இப்படிப்பட்ட சாதனைகளை ஒன்று இப்போ மத்தியில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களால் சொல்ல முடியுமா?